நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்ட பணிகள் செயல்படாமல் முடங்கி கிடப்பதாகவும் பல்வேறு துறைகளில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து மின்சாரம், பொதுப்பணித்துறை, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தம் விடப்பட்டதில் கோடிக்கணக்கில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்தனர். ஆனால் இதுவரை புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அரசின் செயலற்ற தன்மையை கண்டித்து முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திலிங்கம், வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், திருமுருகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் கடற்கரை காந்தி சிலையிலிருந்து காந்தியை வணங்கிவிட்டு ஊர்வலமாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகை வழியாக சட்டசபை நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சட்டசபை வளாகத்தினுள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே செல்ல முடியும் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் சட்டசபை வளாகத்தினுள் சென்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மற்ற நிர்வாகிகள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். போராட்டம் நடத்தியவர்களிடம் சட்டசபை செயலர் அன்பழகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சபாநாயகருடன் பேசி சமரச முடிவு எடுக்கலாம் என்று தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் இந்த போராட்டத்தினால் சட்டசபை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் பல திட்டங்கள் முடங்கி போயிருக்கிறது. ஒப்பந்தங்களில் முறைகேடு, ஊழல் நடந்துள்ளது மற்றும் உதவித்தொகை பெற முடியாமல் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே நிர்வாக சீர்கேடுகளால் சிக்கி தவிக்கும் என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது உரிய விசாரணை நடத்த கோரி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதாகவும் காலை 8 மணிக்கு துவங்கிய போராட்டம் மாலை 5 மணி வரை நடக்கும் என்றும் கூறினார். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை வன்மையாக கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம். இங்கு குறைபாடுகள், குற்றங்கள், செயலிழந்த தன்மை இவற்றை வைத்துக் கொண்டு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரியிலே ஊழல் நடந்திருக்கின்றது, மருத்துவக் கல்லூரி இடம் வாங்குவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது, மருத்துவக் கல்லூரியுடைய கட்டிடம் கட்டுவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது, குழந்தைகள் மருத்துவமனையிலே ஊழல் நடந்திருக்கின்றது, பொதுப்பணித்துறையிலே வேலைகள் வழங்குவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது, அந்த ஆதிதிராவிட நலத்துறையிலே ஊழல் நடந்திருக்கின்றது, நலத்துறையினுடைய வாரியத்திலே கடன் வழங்குவதிலே ஊழல் நடந்திருக்கின்றது, பிற்படுத்தப்பட்ட ஒரு வாரியத்திலே ஊழல் நடந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நாங்கள் தந்திருக்கின்றோம். 25 குற்றச்சாட்டுகள் தந்திருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு மிக பாதிக்கப்பட்டு இன்றைய தினம் பெண்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இவற்றை எல்லாம் எடுத்து கூறுவதற்காக இந்த உண்ணாவிரத்தை வைத்திருக்கின்றோம். இந்த அரசாங்கம் உடனடியாக அவற்றை செயல்படுத்த வேண்டும், விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். புதுவை சட்டசபை வளாகத்தில் உண்ணாவிரதம் இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் சபாபதியின் சமரசத்தை ஏற்க மறுத்து வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் செயலற்ற தன்மையை கண்டித்து சட்டசபை வளாகத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மேலும் அரசுக்கு எதிரான விமர்சன பேனர்களை வைத்திருந்தனர். இந்நிலையில் சட்டசபை செயலர் அன்பழகன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டசபைக்கு வந்த சபாநாயகர் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் செயல்படுத்தாமல் உள்ள மக்கள் நலத்திட்ட பட்டியலை அளித்து இதற்கு அரசாணை மூலம் தீர்வு கிடைத்தால் மட்டுமே உண்ணாவிரதத்தை கைவிட முடியும் என்றனர். அதற்கு சபாநாயகர் முதல்வரிடம் பட்டியலை காண்பித்து எந்தெந்த கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க முடியுமோ அதனை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்தும் அவர்கள் அரசின் மீது அடுக்கடுக்காக புகார் அளித்ததுடன் இந்த ஆட்சியில் தங்களுக்கு மரியாதை இல்லாத அவலநிலை இருப்பதாக தெரிவித்தனர். மற்றும் அதிகாரிகள் யாரும் சட்டமன்ற உறுப்பினர்களை மதிப்பதில்லை என்றும் இதனை ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றார். இதனை கேட்ட சபாநாயகர் உடனே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த தவறுகளையும் மத்திய அரசின் கெடுபிடிகளையும் எடுத்துக் கூறினார். தொடர்ந்து அவர்களுக்குள் காரசார விவாதம் நடைபெற்றது. மேலும் சுமார் 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் சபாநாயகர் அங்கிருந்து புறப்பட்டு அலுவலகத்திற்கு சென்றார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நீடித்தது. மேலும் சட்டசபைக்குள் யாரும் நுழைந்து விடாமல் வடக்கு SP பிரவீன் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சபாநாயகர் சபாபதி கூறுகையில்,
காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரதம் குறித்த செய்தியை பத்திரிகைகளை பார்த்துதான் தெரிந்து கொண்டதாகவும் யாரும் தன்னிடம் அனுமதி கேட்கவில்லை என்று தெரிவித்த அவர், அரசியல் காரணத்திற்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர் என்றார். மேலும் தொகுதி மேம்பாட்டு நிதி பற்றி அவர்கள் தன்னிடம் கேட்டதற்கு முதல்வரிடம் பேசியபோது இந்த வருடத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதல்வர் தெரிவித்தார் என்றும், மேலும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்தது ஆளுநர் மாளிகையில்தான். எனவே நடவடிக்கை எடுக்காவிட்டால் அங்குதான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று கூறிய அவர், தொடர்ந்து அவர்களிடம் 2 முறை சமாதானம் பேசியும் ஏற்கவில்லை. அதில் ஒருவரை தவிர மற்ற 6 பேரும் அமைச்சர்களாக இருந்தவர்கள், சட்டசபை விதிமுறைகளை தெரிந்த அனுபவம் மிக்கவர்கள் என்றும், அவர்கள் அமைதியாக போராட்டம் செய்ததால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏதேனும் சர்ச்சை ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 3 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் ஊழியர்களின் குடும்பங்கள் தவிப்பதாக திமுக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் கூறுகையில், லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை சரியாக நிர்வகிக்காத காரணத்தால் ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படாமல் ஊழியர்களின் குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தொழிலாளர்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்த சேமநல நிதி, பணிக்கொடை, தொழிலாளர்கள் கடன் சங்கம், கூட்டுறவு பண்டகசாலை உள்ளிட்டவைகளுக்கு செலுத்தப்பட வேண்டிய சுமார் 15 கோடி ரூபாய் செலுத்தப்படாமல் உள்ளது என்று கூறினார். மேலும் முதல்வர் இந்த ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு வரும் தீபாவளி பண்டிகையை இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் நிலுவை சம்பளத்தையும், அளிக்க வேண்டிய போனஸ், கருணை தொகை உள்ளிட்டவைகளையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், 2012-2013 ஆண்டிற்கான கரும்பு விலையை நிர்ணயிக்க முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி கரும்பு டன் ஒன்றிற்கு 3500 ரூபாய் என அறிவிக்க வேண்டும். விவசாயிகள் வங்கிகளில் பயிர்க்கடன் பெற ஏதுவாக அவர்களிடம் பிடித்தம் செய்த வங்கிக் கடன் 3 கோடியை உடனடியாக வங்கியில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் மத்திய அரசின் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் மூலம் புதுவையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு மானியம் முறையாக கிடைக்காமல் ஏழை எளிய மக்கள் 900 ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்து சிலிண்டர் வாங்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் பொதுமக்களுக்கு முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக கூறினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையினை இந்த மாதமே வழங்க அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 10% உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து புதுவை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து முன்தேதியிட்டு உயர்த்தப்பட்டது. அதன்படி இந்த மாத சம்பளத்துடன் அகவிலைப்படி உயர்வை சேர்த்து வழங்கவும், 3 மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையினை நவம்பர் மாத சம்பளத்தில் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி, தலைமை செயலர் சேட்டன் பி ஷாங்கி, நிதித்துறை செயலர் மூர்த்தி, கணக்கு மற்றும் கருவூலக இயக்குநர் புனிதவதி மற்றும் அதிகாரிகளுடன் சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையினை இந்த மாதமே வழங்குமாறு உத்தரவிட்டார். இதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு முதல்வர் கையெழுத்திட்டவுடன் ஓரிரு நாட்களில் முறைப்படி அரசாணை வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இதனால் அரசு ஊழியர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ராகிங்கை தடுக்க போலீசார் ரகசியமாக கண்காணிப்பார்கள் என்று தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த ராகிங் தடுப்பு விழிப்புணர்வு முகாமில் எஸ்பி தேவி சிகாமணி பேசினார். புதுவை தவளகுப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ராகிங் தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் கிராமப்புற எஸ்பி தேவி சிகாமணி கலந்து கொண்டு பேசுகையில், ராகிங் சம்பவத்தால் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுவதாகவும் மேலும் உயிர் சேதமும் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டார். கல்லூரிகளில் சீனியர் மாணவர்கள் புதியதாக சேரும் மாணவர்களுடன் அன்பாக பழகி சகோதரத்துவ பாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ராகிங்கை தடுக்க ஒரு குழு அமைத்து அவர்கள் பரிந்துரை செய்தால் ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டுமின்றி கல்லூரிகளில் மட்டுமல்லாது விடுதிகளிலும், தங்கியிருக்கும் இடங்களிலும், பேருந்துகளிலும் ராகிங்கை தடுக்க போலீசார் ரகசியமாக கண்காணிப்பார்கள் என்று கூறினார். நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர் பழனிவேல், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாபுஜி, கார்த்திகேயன், முகமது ஷேக் அலாவுதீன் உள்ளிட்டோரும் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தவளகுப்பத்தில் நடந்த போலீஸ் குறைகேட்பு கூட்டத்தில் எஸ்பி தேவி சிகாமணி எச்சரிக்கை விடுத்தார். புதுவை தவளகுப்பம் சுபமங்கல மஹாலில் போலீஸ் குறைகேட்பு கூட்டம் கிராமப்புற எஸ்பி தேவி சிகாமணி தலைமையில் நடைபெற்றது.
இன்ஸ்பெக்டர்கள் மோகன்குமார், பழனிவேல், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாபுஜி, கார்த்திகேயன், கேசவன், முகமது ஷேக் அலாவுதீன் மற்றும் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் SP தெய்வசிகாமணி பேசுகையில், பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை மீது உள்ள குறைபாடுகளை போக்க ஒவ்வொரு போலீசாரும் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும், பொதுமக்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றும், இரவு நேரத்தில் ரோந்து செல்லும் போலீசார் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதோடு குற்றச்சம்பவங்கள் ஏதேனும் நடக்கிறதா, சந்தேக நபர்கள் எவரேனும் உள்ளனரா என்று மிகுந்த கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும். காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் அது குறித்த ரசீதை பாரபட்சம் காட்டாமல் வழங்க வேண்டும் என்றார். மேலும் குற்றவாளிகளுடன் போலீசார் எந்த வகையிலும் தொடர்பு வைத்திருக்க கூடாது, அவ்வாறு வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். போலீசார் தரப்பில் பணியிட மாற்றம், சீருடை உள்ளிட்டவற்றை உடனே பெற்றுத் தருமாறு கோரப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.